வெயில் காலத்தில் துணியின் ஜூஸ் ஷாப். பறவைங்களோட கிராமத்துல அந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் அதிகமா இருந்துச்சு. பறவைங்களால கூட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, கூட்டு விட்டு வெளியிலயும் இருக்க முடியல. இத பத்தி பேசுறதுக்காக ஊரோட தலைவியான மகிக்களுக்கு எல்லாரையுமே வர சொல்லுச்சு. பறவைங்களா, எல்லாரும் இந்த பக்கமா வாங்க, அந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் இந்த சூரியனுக்கு நம்ம மேல என்ன கோவம்னு தெரியல. வெயில அனுப்புறதுக்கு பதிலா நெருப்பு அள்ளி நம்ம மேல எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ லூசிபுரா சோகமா, ஆமாங்க மகி, நீங்களே இப்படி புலம்புறீங்கன்னா அப்ப நான்லாம் என்னன்னு புலம்புறது? தினமும் இந்த வெயில் தாங்க முடியாம நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வெயில் பட்டு பட்டு வெள்ளையா இருக்கிற என்னுடைய இறகுகள் எல்லாமே கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு நான் சரியா தூங்கியே பல நாட்களாச்சு, உங்களுக்கு தெரியுமா? அப்போ குஹு கவலையா, நீ அழக பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற லூசி, என் நிலைமைய பாரு. நான் நாள் பூரா தண்ணியில இருக்க வேண்டியவ, ஆனா இப்ப தண்ணிக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி கூட சுடு தண்ணி மாதிரி கொதிக்குது. இப்ப சொல்லு, நான் பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கும் நீச்சல் அடிக்கவும் எங்க போறது? இதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். காலையில 10 மணிக்கு மேல யாரும் வெளியில வர வேண்டாம். பசங்களை வெயில எதுக்காகவும் நீங்க விளையாட விட்டுறாதீங்க. பாவம், வெயில் தாங்க முடியாம பசங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னொரு பக்கம் துணியோட வீட்லயும் இந்த வெயில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே அனல் தாங்க முடியாம பாவம் புஜ்ஜி குருவி ஒரு இலைக்கு மேலதான் போய் படுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, என்னால முடியல, இந்த வெயில் தாங்க முடியல. என்னை சுத்தி நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அனல்லா இருக்கு. எங்கேயுமே உட்கார முடியல, தூங்க முடியல, சரியா சாப்பிடவும் முடியல. சாப்பாடு தொண்டையில இறங்கல. எனக்கு சில்லனி ஏதாவது வேணும். வயிற்றுக்குள்ள போய் வயிறை குளிர்ச்சியா வச்சுக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுமா. உனக்கு மட்டும் இல்ல புஜ்ஜி, இந்த வெயில் காலத்துல சூடா ஏதாவது சாப்பிடணும்னு யாருக்குமே தோணாது. சில்லுன்னு சாப்பிடணும் போலதான் எல்லாருக்குமே இருக்கும். பேசாம ஒண்ணு பண்ணலாமா? காட்டுல பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்களை வச்சு ஜூஸ் போட்டு அதை வித்தா வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, வயிற்றுக்கு குளிர்ச்சியும் ஆச்சு. அதுக்கு புஜ்ஜி, வாவ், இது சூப்பர் ஐடியாமா. ஊர்க்காரங்களோட தாகமும் தேரும், கூடவே என்னுடைய வயிறும் குளிர்ச்சி ஆயிடுமா. அப்படின்னா சரி, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு என்னுடைய பிசினஸ் ஐடியாவுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சுட்டு வரணும். அப்புறம் துணி ஜூஸ் ஷாப்னு ஒரு போர்டு தயார் பண்ணணும். உனக்கு உதவி செய்ய நான் ரெடிமா. இந்த டேஸ்ட் குவாலிட்டியை செக் பண்ற மேனேஜர் வேலை எனக்கு கொடுத்துரு. நீ போடுற எல்லா ஜூஸும் டேஸ்டா இருக்கா, சக்கரை சரியா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, ஐஸ் கியூப் போடணுமா போட வேணாமா, இதெல்லாம் பார்த்து நான் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிடுவேன். அப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே நினைச்ச உடனேயே காட்டுக்கு போய் கிடைச்ச பழங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு மதியானம் துணியோட வீட்டுக்கு முன்னாடி துணி ஐ ஜூஸ் சென்டர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு அவங்க வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. புஜ்ஜி, பாத்தியா, இங்க பந்தல் போட்டதுனால நிழலா இருக்கு, காத்தும் சிலு சிலுன்னு வீசுது. எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஜூஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லா சந்தோஷமா குடிப்பாங்க. தர்பூசணி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், புதினா மின்ட் ஃப்ளேவரோட இருக்கிற ஒரு சர்பத்து, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்பதான் சோட்டு பன்னு அங்க வந்தாங்க. அப்பாடா துணி, சரியான நேரத்துல சரியான வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்க. பன்னு விளையாடிட்டு வந்து தாகோ தாகோன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் கொடு. இங்க பாரு, சீடெல்லாம் எடுத்துட்டு கொடு. ஆமா ஆண்டி, அப்படியே அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸையும் போட்டுடுங்க ஆண்டி. எனக்கு நல்ல சில்லுன்னு ஜூஸ் வேணும். ஏற்கனவே விதையெல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். நீ இதை குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு பன்னு. அப்பாடா, ஜூஸ் சூப்பரா இருக்கு ஆண்டி, நல்ல சில்லுன்னு உள்ள இறங்குது ஆண்டி. அப்போ லூசி அங்க வந்து, துணி, நான் டயட்ல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அதனால எனக்கு சுகர் போடாம கொஞ்சம் ஹனி போட்டுடு, கொஞ்சம் ஆலிவேரா அப்புறம் புதினா லெமன் போட்டு டீடாக்ஸ் ஜூஸ் பண்ணி கொடு. அது என்னுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா லூசி, உன் அழகு 2 மடங்கு ஆகுற மாதிரி ஸ்பெஷல் ஜூஸே போட்டு கொடுக்குறேன். அப்போ அங்க குஹுவாத்து வந்துச்சு. டோனி, ஒரு பெரிய கிளாஸ்ல தர்பூசணி ஜூஸ் கொடு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. துணி ஜூஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஆஹா, என் தொண்டை எரிச்சலா இருந்துச்சு. இந்த தர்பூசணி ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா தொண்டையோட எரிச்சல் எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்படி துணியோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து தூரத்துல நின்னு சிச்சு காக்கா பொறாமப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. துணியாட்டி நிறைய ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. வாமா, எனக்கும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுமா. வாய மூடுறா,
அவ ஜூஸை வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னோட பணத்தையும் அவளுக்கே கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? ₹1 கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா 2 கிளாஸ் ஜூஸ் அவகிட்ட இருந்து எப்படி அடிக்கிறேன்னு பாரு. வா, அவ கடைக்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே ஓசியில ஜூஸ் குடிக்கிற பிளான போட்டுட்டு துணியோட கடைக்கிட்ட போனாங்க. சிச்சு காக்கா சோகமா, ஐயோ துணி, என்ன வெயில் இது, இந்த வெயில போயிட்டு வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸை என் வாயில ஊத்து, இல்ல இதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் போல. ஐயோ மயக்கம் போடாத, இந்த சிச்சு எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காரு. சிச்சு ஜூஸ குடிச்சிட்டு, ஆஹாஹா ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் கிளம்புறேன். இரு சிச்சு, ஜூஸுக்கு பணம் கொடுக்காம போய்கிட்டு இருக்கியே. என்னது பணமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தோழிக்கு ஜூஸ் கொடுத்ததுக்கு கூட பணம் கேக்குறானா? ரொம்ப பிசினஸ் உமன் ஆயிட்ட போல. நான் உன்னுடைய வியாபாரத்தை ப்ரொமோஷன் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ப்ரொமோஷனுக்கு நீதானே எனக்கு காசு கொடுக்கணும். அத்தை, உங்களுடைய ப்ரொமோஷன் எங்க ஷாப்புக்கு தேவையில்லை. எங்க அம்மா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயுமே ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சொல்லிடுச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்க ஜூஸ் ஷாப் இருக்கிற விஷயம் தெரியும். இப்படி தினமும் வந்து ஓசியில ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போக முடியாது. சிச்சு காக்கா கோவமா ₹10 கொடுத்துட்டு, பாத்தியாட சின்னம், இந்த புஜிக்கு நாக்கு எவ்வளவு நீளுது அப்படின்னு. ஏதோ இவங்க குடுக்கற அந்த ஜூஸுக்கு ₹10 ₹20 வசூல் பண்றாங்க. இவ வியாபாரத்தை நான் அழிக்கிறேன். ஆனா பழத்தெல்லாம் வாங்க என்கிட்ட பணம் இல்ல. இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ட நான் யோசிக்கிறேன். அம்மா, பணம் இல்லாம ஜூஸ் எப்படி பண்ண போறோம்? அதுதாண்ட என்னுடைய அறிவு. நேத்து காட்டுக்கு போனப்போ அங்க ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தேன். அதுல மஞ்சா கலர்ல அப்புறம் சிவப்பு கலர்ல கொத்து கொத்தா ஏதோ பழம் காய்ச்சிருந்துச்சு. அந்த பழத்தை அரைச்சி நாம ஜூஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியதே இல்ல. நமக்கு அது ஃப்ரீயாவே கிடைக்கும். அம்மா, காட்டுல வளர காயெல்லாம் பழம் எல்லாம் நல்ல பழம்னு சொல்ல முடியாது. அதுல எப்படிமா ஜூஸ் பண்றது? சும்மாடா, யாருக்கும் எதுவும் தெரியாது. இயற்கையா இருக்கிற பழங்கள் எல்லாமே சத்தானதா தான் இருக்கும். அத ஜூஸ் போட்டு கொடுக்கறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா காட்டுல கிடைக்கிற பலவிதமான பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஆனா அது எதுவுமே சாதாரணமா சாப்பிடுற பழங்கள் மாதிரி இருக்கல. சிச்சு காக்கா சத்தமா, வாங்க வாங்க வாங்க, துணிக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய பழங்க, ஃப்ரெஷ்ஷான ஜூஸே இருக்காது. ஆனா நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, உங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரம் உங்க தாகத்தையும் இது அடக்கும். அப்படியே சிச்சு, அப்ப எனக்கு ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் குடிச்சிச்சோ. எனக்கும் குடிச்சிச்சோ. செகப்பா ஜூஸ் பார்க்க நல்லா இருக்கு. மகிக்கழுகு சந்தேகமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. சிச்சு, என்ன இது? இந்த கலரு எந்த ஃப்ரூட் ஜூஸ்லயும் வராதே. ரொம்ப டார்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்டோட ஸ்மெல் வராம ஏதோ பச்சை காயோட ஸ்மெல் வருது. இது என்ன ஃப்ரூட்டு? அம்மா, உண்மை தெரிஞ்சு போச்சுமா. அந்த பழத்தை நான் தொட்டப்போ என் கையெல்லாம் வேற அரிச்சுதுமா. சும்மாடா, உனக்கு எதுவும் தெரியாது. இது பிசினஸ் சீக்ரெட். மஹி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இது ரொம்ப நல்ல காஸ்ட்லியான ஃப்ரூட்டோட ஜூஸ். வேணும்னா இந்த ஜூஸை முதல்ல நான் குடிச்சு காட்டுறேன். அப்படி அந்த ஜூஸ் பியூர் தான் அப்படின்னு நிரூபிக்க சிச்சு காக்கா வேற வழி இல்லாம ஒரு கிளாஸ் ஜூஸை அப்படியே குடிச்சிருச்சு. பாத்தீங்களா, எனக்கு ஏதாவது ஆச்சா? நான் நல்லதானே இருக்கேன். இது காஸ்ட்லி ஃப்ரூட் ஜூஸ். எல்லாருக்கும் வேணும்னா சொல்லுங்க, இப்பவே நான் போட்டு கொடுக்குறேன். அட என்ன ஆண்டி, பேச தெரியாம பேசுறவங்க பேசுற மாதிரி கக்பக் கக்பக்குன்னு சொல்றீங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் தொண்டை கவுது, என் காலு என் கேட்கவே மாட்டேங்குது. அப்படி சிச்சு பேசவே தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ மகிக்களுக்கு கோவமா, அடியே முட்டாளே, என்னத்தை கொண்டு வந்து ஜூஸ் போட்டு வச்ச, அத நீயே வேற குடிச்சிட்ட. ஐயோ, காட்டுல நிறைய விஷக்காயெல்லாம் இருக்குமே, அந்த விஷம் உடம்புக்குள்ள போயிடுச்சா? அதனால உனக்கு பேச்சும் வரலையா? எல்லாரும் உடம்புக்கு நல்லதுன்னு குடிக்கிற ஜூஸ்ல இந்த மாதிரி கலப்படம் பண்ணா இப்படிதான் ஆகும். உன்னோட பேராசையால இப்ப நீயே அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்க போற பாரு. அப்போ துணி அங்க வந்து நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு, என்னாச்சு? இரு என்கிட்ட லெமன் இருக்கு, அதுல கொஞ்சம் மிளகு உப்பு தடவி குடுக்கறேன், அதை சாப்பிடு, உன் தொண்டை சரியா போயிடும் அப்படின்னு துணி ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து சிச்சுவுக்கு குடிக்க கொடுத்தா. அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் சிச்சுவுக்கு தொண்டையும் சரியா போச்சு. சிச்சு அவளை செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நானும் துணி மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி தப்பான வழியை தேடி தப்பான வேலையை பார்த்தேன். நல்ல வேலை, துணி இல்ல அப்படின்னா இன்னைக்கு என் தொண்டை என்ன ஆயிருக்குமோ. பரவாயில்ல விடு சிச்சு,
இப்போ உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல. வியாபாரம் பண்ணும்போது எப்பவுமே நேர்மையா தரமா பண்ணணும். அப்பதான் 4 பேர் நம்புவாங்க. நாம பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு அதுல கலப்படம் செய்ய முயற்சி பண்ணோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கை இழந்துருவோம். அப்புறம் வியாபாரம் செய்ய முடியாது. வியாபாரத்துல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆமா டோனி, இன்னைக்கு உன் மூலமா தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எப்பவுமே நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா ஆமா ஆண்டி, நல்ல வேலை இந்த பழஞ்சூஸை என்னை யாரும் குடிக்க சொல்லல, நான் தப்பிச்சேன் அப்படின்னு சின்ன சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படி சிச்சு காக்கா அன்னையில இருந்து எந்த ஒரு பிசினஸ் ட்ரையும் பண்ணக்கூட இல்ல. பறவைகளோட கிராமம். மே மாசம் வெயில் அதிகமா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கணும்ன்றதுக்காக துணி ஊரோட எல்லையில ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த வண்டியில துணி நேச்சுரல் ஐஸ்கிரீம், சுத்தமான பால், பழங்களோட செஞ்சது அப்படின்னு போட்டிருந்துச்சு. வண்டிக்கு பக்கத்திலே ஒரு பெரிய கொடையும் வச்சிருந்தா துணி. துணிக்குருவி சத்தமா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இந்த ஐஸ்கிரீம்ல எந்த ஒரு கலப்படமும் இல்ல, நல்ல பியூரான பாலை வச்சு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை வச்சு செஞ்சிருக்கிற ஹெல்தியான ஐஸ்கிரீம். இத சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும். அப்போ புச்சியும் மணி அடிச்சு, வாங்க வாங்க, எங்க அம்மா நேத்தே பாலை காய்ச்சி பழத்தை காட்டுல இருந்து கொண்டு வந்து அதை அரைச்சி சேர்த்து செஞ்சிருக்கிற சுத்தமான ஐஸ்கிரீம். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறக்க மாட்டீங்க, இன்னும் இன்னும் வேணும்னு கேப்பீங்க. பூஜனங்க எல்லாரும் வெயில் தாங்க முடியாம ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வண்டி கிட்ட வந்தாங்க. அப்போ மகிகளுக்கு ரொம்ப சோர்வா, ஐயோ இந்த வெயில் பட்டு பட்டு என் முடியெல்லாம் கொட்டு போய் தலையே எரியற மாதிரி இருக்கு. டோனி, எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஐஸ்கிரீம் கொடு. இந்தாங்க மகி, இது பங்கனப்பள்ளி மாம்பழத்தை வச்சு செஞ்சிருக்கிற ஐஸ்கிரீம். இதுல சக்கரை கம்மி தான், மாம்பழம் தான் அதிகமா இருக்கும். மகிகளுக்கு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கண்ணை மூடி ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அட 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 அட, வாயில வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போச்சே. அதுலயும் நடுநடுவுல அந்த மாங்காய் வேற கடிக்க கிடைக்குது. ஆஹா, நான் சாப்பிடுறது ஐஸ்கிரீமா இல்ல மாங்காவானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த ஐஸ்கிரீம். அப்போ லூசிபுரா அது எல்லாத்தையும் கேட்டு, டோனி எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடு. இந்த வெயிலுக்கு என் கலர் எல்லாம் கருப்பாகுது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா மறுபடியும் என்னுடைய கலர் திரும்ப வந்துடும். ஆஹா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. இது அப்படி ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி, வெளியில கிடைக்கிற மாதிரி எசன்ஸ் எல்லாம் இல்ல. ஏன் பன்னுவுக்கு சீதாப்பழ ஐஸ்கிரீம் கொடு. வெயில சுத்தி சுத்தி அவன் எப்படி கரைஞ்சு போயிட்டான் பாரு. இது சாப்பிட்டலாவது நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துல துணி எடுத்துட்டு வந்த நேச்சுரல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எல்லாமே தீர்ந்துருச்சு. துணி நிறைய பணமும் சம்பாதிச்சா. அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பிட்ட எல்லாருமே கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையாயிடுச்சு. துணியை எல்லாரும் பாராட்டுறது, அவளை பணம் சம்பாதிக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. டேய் சின்னோ, பாத்தியாடா எல்லாரும் துணியோட ஐஸ்கிரீமை எப்படி பாராட்டுறாங்கன்னு. அவ வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது. நாளைக்கே அவ பெரிய தங்க ஆரத்தை போட்டா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஆமாமா, துணியாட்டி செய்யற ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குதான். நடுநடுல பழம் வேற கிடைக்குதான். நானும் என்னோட உண்டியல் இருக்கிற காசை கொண்டு போய் வாங்கிட்டா. சிச்சு காக்கா அதை கேட்டதும் கோவமா, டேய் வீணா போனவனே, பக்கத்து வீட்டுக்காரங்க வியாபாரம் செஞ்சா அவங்களுக்கு நீ வேற பணத்தை கொண்டு போய் கொடுக்கறேன்னு சொல்றியா? நாளைக்கு பாரு, ஊர்ல எல்லாரும் என்னோட வண்டி கிட்ட வர மாதிரி நான் செய்யறேன். அம்மா, ஐஸ்கிரீம் பண்ணணும்னா பால் பழம் எல்லாம் வாங்கணும். அதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. ஆனா உனக்கு வீட்டுல சமைக்கவே தெரியாது, இதுல ஐஸ்கிரீம் வேற பண்றியா? டேய், அதுக்கு நான் ஐஸ்கிரீம்க்கு பாலும் பழமும் வாங்கினால தானே. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பாலும் பழமும் வாங்க போறதில்ல, என்கிட்ட தண்ணி, சர்க்கரை, கலர் பொடி எல்லாமே இருக்கு. இதை வச்சு நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ண போறேன் பாரு. சின்ன காக்கா ஆச்சரியமா, கலரா? அப்படின்னா பணம் இல்லாத பணம் ஐஸ்கிரீமா? ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. டேய், ஜனங்க கலரை பார்த்து தாண்டா ஏமாறுறாங்க. ஆரஞ்சு கலர் போட்டா அது ஆரஞ்சு ஐஸ்கிரீமு, பச்சை கலர் போட்டா அது ஆப்பிள் ஐஸ்கிரீமு, மஞ்சள் கலர் போட்டா அது பனானா ஐஸ்கிரீமு. ஜனங்களுக்கு என்ன தெரியும், அதுல கலர் தான் போட்டிருக்கேன், பணம் இல்லைன்னு. ஏமாறதுக்கு தானே இவங்க எல்லாரும் இருக்காங்க. என் திறமைக்கு முன்னாடி அந்த துணியாலெல்லாம் நிக்க முடியாது. அடுத்த நாள் காலையில துணியோட ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னாடியே சிச்சுவும் ஒரு ஐஸ்கிரீம் வண்டிய வச்சா. அவ கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கிற ஐஸ்கிரீமை எல்லாருக்கும் தெரியற மாதிரி கண்ணாடி டப்பால வச்சிருந்தா. அதை பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருந்துச்சு, எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ற விதத்துல. அப்போ சிச்சு காக்கா சத்தமா எல்லாரையும் பார்த்து, சிச்சு காக்கா வாங்க வாங்க, பழைய ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? அடிக்கடி வாயில அந்த ஃப்ரூட் தட்டுப்படுதா? அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாம கலர்ஃபுல்லான ரெயின்போ ஐஸ்கிரீம், பர்பிள், ப்ளூ, பிங்க் எல்லாமே சேர்ந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க.
சிச்சு அப்படி சொன்னதை கேட்டு பறவைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அந்த பக்கமா வந்தாங்க. கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதனால அந்த கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீமை இன்னைக்கு சாப்பிடலான்னு சிச்சுவோட வண்டி கிட்ட தான் வந்தாங்க. வாவ் சிச்சு, நீ விக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. அதுலயே அந்த ப்ளூ கலர் இருக்கே, அது இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. எனக்கு அதுல ஒண்ணு கொடு. எனக்கு அந்த கிரீன் கலர் கொடு சிச்சு, கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு நல்ல கலர் ஐஸ்கிரீம் நீ எப்படிதான் கொண்டு வரியோ? எனக்கு அந்த பிங்க் கலர் ஐஸ்கிரீம் வேணும் ஆண்டி, அது என்னோட ஃபேவரட் கலரு. சிச்சு காக்கா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, என் டேலண்ட் முன்னாடி இந்த கலர்ல ஒரு சாதாரண விஷயம். நான் என்ன இருந்தாலும் ரொம்ப திறமைசாலி இல்ல. லூசி புறா ஆசையா அந்த ப்ளூ கலர் ஐஸை வாங்கி வாயில வச்சு ஒரு தடவை சப்பனா. 1 நிமிஷம், 2 நிமிஷம், திடீர்னு லூசியோட முகம் மாறி போச்சு. அவளுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. சீ சீ சீ, இது ஐஸ்கிரீமா? இதுல பாலும் இல்ல, எதுவுமே இல்லையே, வெறும் சக்கரை தண்ணியில கலரை கலந்து கொடுத்த மாதிரி இல்ல இருக்கு. இத சாப்பிட்டதும் என் தொண்டை வேற கட்டுது. சோட்டுக்கிளி கிரீன் கலர் ஐஸ் கேண்டிய வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு துப்பி, ஐயோ என்ன இது சிச்சு, இத சாப்பிட்ட உடனே என் தொண்டையெல்லாம் கவுது, இருமல் வருது. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க? இதுல என்னத்தை போட்டு கலக்குன? பன்னுவும் பிங்க் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு, மம்மி இந்த பிங்க் ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் என் நாக்கெல்லாம் இவ்வளவு பிங்கிஷா இருக்கு பாரு. என் வாயும் பிங்க் ஆயிடுச்சு, ராட்சச மாதிரி நான் இருக்கேன்ல. லூசி புறாவும் அதோட நாக்க பார்த்து, ஐயோ என் நாக்கு ப்ளூ கலர்ல இருக்கு, நான் பார்க்க இப்ப ஏலியன் மாதிரி இருக்கேன். யாராவது என்ன பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ? அப்படி அங்க ஒரு ரணகலமே நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஊரோட தலைவியான மகிக்கழுகும் அந்த ஊரோட டாக்டரான குஹுவாத்தும் 2 பேருமே சிச்சு கடைக்கிட்ட வந்தாங்க. என்ன இங்க என்ன சண்டை? லூசி, உன் நாக்கியே அவ்வளவு ப்ளூவா இருக்கு, இங்க ஊத்திக்கிட்டியா என்ன? பன்னு, உன் நாக்கியே இவ்வளவு பிங்கா இருக்கு. மஹி, சிச்சு எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டா. கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்னு வாங்கி சாப்பிட்டா, இவ அதுல வெறும் கலர் கலந்து கொடுத்துருக்கிற சக்கரை தண்ணி தான் இது. என் நாக்கெல்லாம் இப்படி ப்ளூ ஆயிடுச்சு பாருங்க. டாக்டர் குஹுவாத்து அந்த ஐஸ்கிரீமை மூக்கு கிட்ட வச்சு செக் பண்ணி, ஓ மை காட், இது ஃபுட் கலர் கூட இல்ல, இது எடிபிளே இல்ல, இது துணிக்கு போடுற கலர்னு நினைக்கிறேன். சிச்சு, சாப்பிடவே கூடாத ஒரு இங்க எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்து ஜனங்களோட உசுரோட நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? சிச்சு காக்கா எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய், ஐயோ உங்க எல்லாருக்குமே டேஸ்ட் தெரியல, இது ப்ளூபெரி டிட்டர்ஜென்ட் மிக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் அந்த ப்ளூபெரி வாசம் அதிகமா இல்லாம டிட்டர்ஜென்ட் வாசம் தான் அதிகமா வரும். அதை கேட்டு மகிக்கழுகு கோவமா, சிச்சு போதும், இந்த கட்டுக்கதையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா? பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தா போதுமா? அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா? சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சிருக்கியே, இப்படி வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் தான் ராத்திரியே சொன்னலம்மா, வெறும் தண்ணியில சர்க்கரையும் கலரையும் கலந்து கொடுத்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. என் பேச்சு கேட்டியா? இப்ப பாரு எல்லாரும் உன்னை எப்படி திட்டுறாங்கன்னு. சிச்சு காக்கா கவலைப்பட்டு எல்லாருக்கும் பணத்தை திரும்ப கொடுத்து, சாரி மஹி, ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அப்பதான் துணி அங்க வந்தா. இங்க பாரு சிச்சு, வியாபாரம் நாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. அப்படி பண்ணா நம்ம சுயநலமா பண்றோம்னு அர்த்தம். கடவுள் தண்டனையே கொடுத்துருவான். இப்போ உனக்கு கொடுத்த மாதிரி வியாபாரத்துல நேர்மையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் வியாபாரத்துக்கு அழகே. டோனி, இந்த கெமிக்கல் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு என் நாக்கு கெட்டு போச்சு. வயிறும் கெடுறதுக்குள்ள நேச்சுரல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொடுக்குறியா? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு சரியாயிடும். எல்லாரும் சிச்சுவோட வண்டியை விட்டுட்டு துணியோட வண்டி கிட்ட போனாங்க. துணி எல்லாருக்குமே நேச்சுரல் மில்காலையும் ஃப்ரூட்டாலையும் செஞ்ச ஐஸ்கிரீமை கொடுத்தா. அதை சாப்பிட்டது அவங்க நாக்கில் ஒட்டியிருந்த கெமிக்கல் எல்லாமே போயிடுச்சு. இப்பதான் அவங்களுக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. அப்பாடா, தப்புச்சோம். உண்மையான ஐஸ்கிரீம்னா இப்படிதான் இருக்கணும். சிச்சு, இங்க பாரு, இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு பாரு. அப்பதான் ஐஸ்கிரீம்னா என்னன்னு உனக்கு தெரியும். சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, எல்லாம் என் கெட்ட நேரம். இந்த கலர் தண்ணிக்கு நான் போட்ட முதலீடெல்லாம் வேஸ்டா போச்சு. ஆனா ஒண்ணு, இனிமே ஷார்ட்கட்ல பணக்காரி ஆகணும்னு மட்டும் ஆசைப்படக்கூடாது. அதுலயும் வியாபாரம் ஆரம்பிச்சா அதுல நேர்மையா இருக்கணும். ஒரு தடவை நம்பிக்கை போச்சுன்னா இன்னொரு தடவை நம்பிக்கை சம்பாதிக்கிறது கஷ்டம். அதை கேட்டு எல்லாருமே இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்படி துணிக்குருவி ஐஸ்கிரீம் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சிச்சுவோட பேராசை குணமும் பொறாம குணமும் அவளை ஐஸ்கிரீம் வியாபாரத்துல தோக்கடிச்சிருச்சு. எப்பவுமே சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் எந்த ஒரு கலப்படமும் பண்ணக்கூடாது. அது சாப்பாடா இருந்தாலும் சரி,
ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான்.